ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் தக்காளி பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் 8லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இதில் இப்போது 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.